முதல்வர் கருணாநிதி குடும்பத்தினர் நடத்தும் கலைஞர் டிவி அலுவலகத்தில் சிபிஐ அதிரடி சோதனை. ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரம், கனிமொழிக்கு சிபிஐ அனுப்பிய கேள்வி பட்டியல். சோனியா காந்தியிடம் வருத்தம் தெரிவித்தார் அத்வானி. தவறாக புகார் கூறியதாக ஒப்புதல். இலங்கை ராணுவம் கடத்திச் சென்ற 136 தமிழக மீனவர்கள் இன்று விடுதலை. வணக்கம். விரிவான செய்திகள். முதலமைச்சர் கருணாநிதியின் குடும்பத்தினர் நடத்தும் கலைஞர் டிவி அலுவலகத்தில் மத்திய புலனாய்வு அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தியுள்ளனர். நேற்று நள்ளிரவு முதல் இன்று காலை 6:30 மணி வரை கலைஞர் டிவி அலுவலகம் சோதனையிடப்பட்டது. ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை உரிமம் பெற்ற ஸ்வான் நிறுவனம் தனது மற்றொரு நிறுவனத்தின் மூலம் கலைஞர் டிவிக்கு 240 கோடி ரூபாய் கடனாக கொடுத்ததாக சிபிஐ விசாரணையில் தெரியவந்தது. இதுகுறித்து ஸ்வான் நிறுவன அதிபர் சாஹித் பல்வாவிடம் விசாரணை நடத்தப்பட்டது. பல்வா ஏற்கனவே ஸ்பெக்ட்ரம் ஊழல் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கலைஞர் டிவிக்கு 240 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது குறித்து பல்வா பல்வேறு முக்கிய குறிப்புகளை சிபிஐ விசாரணையின் போது தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் டெல்லியில் இருந்து சிபிஐ அதிகாரிகள் 5 பேர் கொண்ட குழு சென்னைக்கு நேற்று இரவு வந்தது. இரவு 12 மணி முதல் காலை 6:30 மணி வரை சிபிஐ அதிகாரிகள் சென்னை அண்ணா சாலையில் உள்ள கலைஞர் டிவி அலுவலகத்தில் சோதனை நடத்தினர். கணக்கு புத்தகங்கள் அனைத்தும் சோதனையிடப்பட்டன. அப்போது கலைஞர் டிவியின் நிர்வாக இயக்குநர் சரத் ரெட்டி, முதலமைச்சர் கருணாநிதியின் சகோதரி மகனும் கலைஞர் டிவியின் நிர்வாக அதிகாரியுமான அமிர்தம், மற்றொரு நிர்வாக அலுவலர் உமாயுன் அலி ஆகியோர் உடன் இருந்தார்கள். இந்த அதிரடி சோதனையின் போது பல முக்கிய ஆவணங்களை சிபிஐ அதிகாரிகள் கைப்பற்றியிருப்பதாக தெரியவருகிறது. கலைஞர் டிவி அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் நடத்திய சோதனையில் பல்வேறு சந்தேகங்கள் உள்ளன. கலைஞர் டிவியின் கணக்கு வழக்குகள் குறித்து சந்தேகம் இருந்தால் சிபிஐ எந்த நேரத்திலும் வந்து சரிபார்த்துக் கொள்ளலாம் என்று அந்த டிவியின் நிர்வாக இயக்குநர் சரத்குமார் என்கிற சரத் ரெட்டி அறிக்கை வாயிலாக பொதுமக்களுக்கு தெரிவித்திருந்தார். முதலமைச்சர் குடும்ப டிவி என்பதால் அங்கு சிபிஐ எடுக்கப் போகும் நடவடிக்கைகள் குறித்து கலைஞர் டிவி நிறுவனத்தினருக்கு முன்கூட்டியே தெரிய வந்ததாகவும் அதை உணர்ந்தே அதன் நிர்வாக இயக்குநர் இந்த அறிக்கையை வெளியிட்டிருந்ததாகவும் ஒரு கருத்து நிலவுகிறது. சிபிஐ எந்த நேரத்திலும் சோதனையிடக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருந்ததால் முக்கிய ஆவணங்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆக இது ஏற்கனவே சொல்லி வைத்து செய்யப்பட்ட சோதனை என்ற கருத்தும் உள்ளது. போதிய ஆதாரங்கள் இன்னும் கிடைக்காவிட்டால் சரத் ரெட்டி மற்றும் அந்த டிவியின் நிர்வாகத்தில் முக்கிய பங்கு கொண்டுள்ள திமுக எம்பி கனிமொழி ஆகியோரிடம் விசாரணை நடத்தப்படக்கூடும் என்றும் தெரியவருகிறது. இதனிடையே சில கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் கனிமொழிக்கு அனுப்பி பதில் கேட்டு இருந்ததாகவும் தெரியவருகிறது. இதற்கு கனிமொழி இன்னும் பதிலளிக்கவில்லை. முதலமைச்சரின் மனைவி தயாளு அம்மாளும் இந்த டிவியில் ஒரு இயக்குநர். ஆனால் அவரிடம் விசாரணை நடத்தும் திட்டம் எதுவும் சிபிஐயிடம் இல்லை. ஸ்பெக்ட்ரம் ஊழலில் கைது செய்யப்பட்ட சாஹித் பல்வா கலைஞர் டிவிக்கு 240 கோடி ரூபாய் கடன் கொடுத்ததாகவும் பின்னர் வட்டியுடன் திரும்ப பெற்றுக் கொண்டதாகவும் கூறியிருந்தார். இதே தகவலை சரத் ரெட்டியும் தெரிவித்திருந்தார். இதன் பின்னணி விவரங்களை சிபிஐ விசாரித்து வருகிறது. எனவே கனிமொழி, சரத் ரெட்டி ஆகியோரிடம் இன்று அல்லது நாளை விசாரணை நடைபெறும் என்று தெரிகிறது. சோனியா காந்திக்கும் அவரது கணவர் ராஜீவ் காந்திக்கும் வெளிநாட்டு வங்கிகளில் கணக்கு இருந்ததாக பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்ட குற்றச்சாட்டுகளுக்கு அக்கட்சியின் மூத்த தலைவர் அத்வானி வருத்தம் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டுகளில் பதுக்கப்பட்டு இருக்கும் கருப்பு பணம் குறித்து பாரதிய ஜனதா கட்சி சில பகிரங்க குற்றச்சாட்டுகளை வெளியிட்டிருந்தது. இதில் சோனியா காந்திக்கும் அவரது கணவர் ராஜீவ் காந்திக்கும் வெளிநாட்டு வங்கிகளில் கணக்கு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி காலத்தில் ஊழல்கள் மலை போல் பெருகிவிட்டதாகவும் அக்கட்சி குற்றம் சாட்டியிருந்தது. இந்நிலையில் சோனியா குறித்தும் ராஜீவ்காந்தி குறித்தும் பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டிருந்த கருத்துக்களுக்கு அக்கட்சியின் மூத்த தலைவர் அத்வானி வருத்தம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சோனியா காந்திக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பாரதிய ஜனதா வெளியிட்ட கருத்துக்களுக்கு தாம் மன்னிப்பு கோருவதாக அத்வானி தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் கடத்தப்பட்ட தமிழக மீனவர்கள் 136 பேர் இன்று விடுதலையாவார்கள் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எம் கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். கடந்த 15ஆம் தேதியன்று நாகப்பட்டினத்தை சேர்ந்த 112 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றிருந்தபோது இலங்கை மீனவர்களால் கடத்திச் செல்லப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனால் தமிழக மீனவர்களிடையே பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது.
அதற்கு மத்திய அரசு சார்பில் இலங்கைக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. கடத்தப்பட்டவர்களை உடனே விடுவிக்கும்படியும் கோரப்பட்டது. அந்த சம்பவத்தை அடுத்து மேலும் 24 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் நேற்று முன்தினம் கடத்தப்பட்டனர். இதையடுத்து மத்திய வெளியுறவு அமைச்சர் எம் கிருஷ்ணா இலங்கைக்கு கண்டனம் தெரிவித்து அங்கு சிறை வைக்கப்பட்டுள்ள அனைத்து இந்திய மீனவர்களையும் விடுவிக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய எம் கிருஷ்ணா, இலங்கை வெளியுறவு அமைச்சர் GL பெரிசுடன் தான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கண்டனத்தை தெரிவித்ததாகவும் அதற்கு அவர் இலங்கை அரசின் தலைமை வழக்கறிஞரிடம் பேசி அதற்கான நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறினார் என்று தெரிவித்தார். மேலும் இலங்கையில் நேற்று நீதிமன்றத்திற்கு விடுமுறை என்பதால் இன்று நீதிமன்றத்தில் மீனவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டு விடுதலை செய்யப்படுவார்கள் என்றும் இலங்கை வெளியுறவு அமைச்சர் GL பெரிஸ் தெரிவித்திருப்பதாக எம் கிருஷ்ணா கூறினார். திமுக கூட்டணி தலைமையில் பாமக இடம்பெற்றுள்ளது. பாமகவுக்கு 31 சட்டமன்ற தொகுதிகளும் 1 மாநிலங்களவை இடமும் கொடுக்க உடன்பாடு ஏற்பட்டது. முதலமைச்சர் கருணாநிதி இல்லத்தில் பாமக தலைவர்கள் இன்று நடத்திய பேச்சுவார்த்தையில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. அப்போது கனிமொழி எம்பியும் உடன் இருந்தார். வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்கள் மனு செய்து வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வாய்ப்புள்ளது. வாக்காளர் பட்டியலில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள வாக்காளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சென்னையில் உள்ள வாக்காளர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்க சென்னை மாநகராட்சி சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. மாநகராட்சியில் உள்ள அனைத்து வார்டு அலுவலகங்களிலும் நாளை மற்றும் நாளை மறுநாள் வாக்காளர் அட்டைகளை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முகாமை பயன்படுத்தி வாக்காளர்கள் தங்கள் அடையாள அட்டைகளை பெற்றுக் கொள்ளுமாறு சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் அடையாள அட்டையை தவறவிட்டவர்கள், பெயர் மாற்றம் செய்ய விரும்புபவர்கள், வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விரும்புபவர்களும் இந்த முகாமை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று மாநகராட்சி அறிவித்துள்ளது. ஒரிசாவில் மாவட்ட ஆட்சியர் ஒருவர் மாவோயிஸ்டுகளால் கடத்தப்பட்ட சம்பவத்தை அடுத்து அம்மாநில சட்டசபையில் 2வது நாளாக இன்றும் கூச்சல் குழப்பம் நிலவியது. ஒரிசா மாநிலம் மால்கான்கிரி மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சியராக பணிபுரிந்து வருபவர் வினில் கிருஷ்ணா. இவர் பத்வாடா என்ற மலை கிராம பகுதிகளில் முகாம் ஒன்றை ஆய்வு செய்வதற்காக சென்றிருந்தார். அங்கு ஆய்வு நடத்திவிட்டு வீடு திரும்பும் வழியில் மாவோயிஸ்டுகள் அவரை கடத்தியதாக தெரிகிறது. மாலான்கிரி மாவட்டத்தில் மத்திய ரிசர்வ் படையினர் ஏராளமாக குவிக்கப்பட்டுள்ளதை வாபஸ் பெற வேண்டும் என்று மாவோயிஸ்டுகள் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் மாவோயிஸ்டுகளால் கடத்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரை உடனடியாக விடுவிக்குமாறு ஒரிசா மாநில முதல்வர் நவீன் பட்நாயக் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சாதாரண மக்களையே மாவோயிஸ்டுகள் கடத்தி வந்த நிலையில் தற்போது மூத்த அரசு அதிகாரியை கடத்திய சம்பவம் அங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அவரை மீட்கும் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளது. பாதுகாப்பு படை வீரர்கள் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் உள்ள பகுதிகளில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே நேற்று அம்மாநில சட்டசபையில் எதிர்க்கட்சியினர் பெரும் அமளியில் ஈடுபட்டு சபாநாயகரை தாக்குவதற்கு முற்பட்டனர். அதையடுத்து இன்று காலை தொடங்கிய ஒரிசா சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியினர் கடும் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கைகளில் இருந்து இறங்கி சபாநாயகரை முற்றுகையிட்டு கோஷமிட்டனர். இதனால் ஒரிசா சட்டப்பேரவையில் 2வது நாளாக சண்டை சச்சரவு ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆட்சியர் கிருஷ்ணனை கடத்திச் சென்று மாவோயிஸ்டுகள் அளித்த காலக்கெடு இன்றுடன் முடிவடைகிறது. மாவட்ட ஆட்சியர் வினில் கிருஷ்ணா சென்னை அடையாறில் உள்ள IITயில் படித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.